அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான தகவலை உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அதாவது சிங்கப்பூர்ல இந்தியாவிலேருந்து வேலைக்கு வந்த கட்டுமான ஊழியர் ஒருத்தவங்களை இந்தியாவிலேருந்து சிங்கப்பூருக்கு படிக்க வந்த மாணவர் தள்ளி விட்டதுல கடுமையான காயம் ஏற்பட்டு ஆத்துல மூழ்கி இறந்துட்டாங்க. இது எதனால நடந்துச்சு, எங்க நடந்துச்சு அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இது போல சிங்கப்பூர் சம்பந்தமான செய்திகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதாவது மது போதையில் இருந்த கட்டுமான ஊழியரை தள்ளிவிட்ட இந்திய மாணவர் 22 வயசான லேகா பவன் அவங்களுக்கு 35 மாதம் சிறை தண்டனை விதித்து சிங்கப்பூர் நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்காங்க. அதாவது இந்த மது போதையில் இருந்த கட்டுமான ஊழியர் பேர் ஜஸ்பீர் சிங். இவருக்கு வயசு 33. இவருக்கு ஒரு மனைவியும் 2 குழந்தைகளும் இருக்குது. இவரோட வருமானத்தை நம்பி தான் இவரோட குடும்பம் இருந்ததா சொல்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்ததுலேருந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த ஜஸ்பீர் சிங் அப்படிங்கிறவங்களோட அம்மா இறந்துருக்காங்க. அவங்க அம்மா இறந்ததுலேருந்து இவர் மன உளைச்சலில் அதிகமாக குடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்தியாவிலேருந்து சிங்கப்பூருக்கு படிக்க வந்த இந்திய மாணவர் 22 வயசான லேகா பவன். இவர் உட்லண்ட்ஸில் ஒரு 4-5 நண்பர்களோட ஷேரிங் ரூமில் தங்கியிருக்காரு. இவர் சம்பவம் நடந்த அன்னைக்கு கிளார்கி அப்படிங்கிற இடத்துல உள்ள ஆற்றங்கரை பக்கத்தில் அவருடைய நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து மது அருந்துறாங்க. அதாவது போன வருஷம் 2024 ஜூன் 30 நைட்டு. அதுக்கப்புறம் அவங்க நண்பர்களுக்குள்ள சண்டை ஏற்படுது. அதுக்கப்புறம் அந்த சண்டையை அவங்க சமாதானம் ஆக்கிடுறாங்க. அதுக்கு பக்கத்திலே ஜஸ்பீர் சிங் மது அருந்தி விட்டு அதுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு மின் கம்பத்தை கட்டி பிடிச்ச வகையில் அன்னைக்கு நின்றுருக்காரு. அதை பார்த்த லேகா பவன் ஜஸ்பீர் சிங் பக்கத்தில் போயிருக்காரு. ஆனால் ஜஸ்பீர் சிங்குக்கும் லேகா பவனுக்கும் எந்தவித அறிமுகமும் இல்லை. இதுக்கு முன்னாடி அவங்க பார்த்துக்கிட்டது இல்லை, பேசிக்கிட்டதும் இல்லை. ஜஸ்பீர் சிங் பக்கத்தில் போன லேகா பவன் அவர்கிட்ட பேச்சு கொடுத்துருக்காரு. பேசிக்கிட்டு இருக்கையிலே திடீர்னு ஜஸ்பீர் சிங்கோட நெஞ்சில் லேகா பவன் 2 கைகளையும் வச்சு தள்ளி விடுறாரு. தள்ளி விட்டதில் படிக்கட்டில் உருண்டு ஆற்றுல மூழ்கி இருக்காரு. படிக்கட்டில் உருண்டு போகும்போது அவருக்கு கடுமையான காயம் ஏற்பட்டதாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 1ஆம் தேதி சிங்கப்பூரோட குடிமை தற்காப்பு படை அந்த நபரை மீட்டெடுத்திருக்காங்க. அப்போதைக்கு அவர் இறந்து விட்டதாக சொல்கிறாங்க. அவரை செக் பண்ணி பார்க்கும்போது கடுமையான காயம் ஏற்பட்டதை சொல்கிறாங்க. அன்னைக்கு நைட்டே அங்கே நிற்காம லேகா பவன் உட்லண்ட்ஸுக்கு மறுநாள் காலையில் ட்ரெயினில் தப்பிச்சு போகிறதா சொல்கிறாங்க. மறுநாள் காலையில் ரூமுக்கு போகும்போது சிங்கப்பூர் காவல்துறை அவரை கைது பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இவருக்கு 35 மாதம் சிறை தண்டனை கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. பாவம், அந்த மனுஷன் என்னையா பாவம் செஞ்சாரு? அங்கே நான் பக்கத்தில் குடிச்சிட்டு மின்கம்பத்தை கட்டி பிடிச்சது ஒரு குத்தமாயா அப்படின்னு தான் நமக்கு நினைக்க தோணுது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வெளியில் இந்த மாதிரி தனியாக மது அருந்துறதுக்கு போகிறாங்க அப்படின்னா ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க சொல்லுங்கள். ஒருவேளை அப்படி போகிறாங்கன்னா தனியாக போகாமல் நண்பர்களோடு சேர்ந்து போகிறது மாதிரி பார்த்துக்க சொல்லுங்கள். இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி தனியாக மது அருந்துவதற்கு விருப்பப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ரொம்ப எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் இருப்பதற்கு ரொம்ப வழிவகையாக இருக்கும். இதுபோல் சிங்கப்பூர் சம்பந்தமான புது செய்திகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். மகிழ்ச்சி.